ஹே காய்ஸ், இப்போ நம்ம லவ்லி ரைட்டர் ஸ்பெஷல் எபிசோடில் ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறோம். இப்போது ஜீன் எல்லாரையும் அப்படி தேடி வந்துட்டுருக்க. இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். அப்போது தம் கேட்குறான், நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் நப்சிப்னு கேட்டுட்ருக்க. இப்போது ஜீனுக்கு ஷாக்காக இருக்குது. அப்போது நப்சிப் சொல்கிறான், இப்போ தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அடுத்து எடுக்க போகிற சீன் தான் ரொம்ப முக்கியம். அது நல்லா வரணும். அதுக்கு ஜீன் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருந்தால் தான் அந்த சீன் நல்லா வரும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது ஜீனுக்கு கோவமாக வருது. அவன் அப்படியே பின்னால் பேக்கில் போயிட்டுருக்க. போகிற சவுண்டு கேட்டுருச்சு எல்லாருக்கும். அங்கே என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபாஸ்ட்டாக பார்க்க வராங்க. அப்போது ஜீன் அவங்கெல்லாம் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். எல்லாரும் பார்த்துட்டு ஏதாவது பள்ளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போது ஜீனுக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கான். இப்போது அடுத்ததான் நெக்ஸ்ட் சீன் எடுக்கிறாங்க. நப்சிப்பும் ஜீனும் ஒரே கிளாஸில் 2 ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிற மாரி ஒரு சீன் எடுக்கிறாங்க. அப்போது ஜீனோட ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கு. இப்போது டேரக்டர் ஜீன்ட்டு, உங்கள் முகத்தை எதுக்கு நீங்கள் இப்படி வச்சிட்ருக்கீங்க? இப்போ நப்சிப் கூட நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும். இந்த சீன் இன்னொரு தடவை இந்த டேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு அதை இன்னொரு தடவை எடுக்க, அப்போது நப்சிப் ரொமான்டிக்காக ஜீனோட ஃபேஸை அப்படி டச் பண்ண வரான். ஆனால் ஜீன் அவனை டச் பண்ண விடாமல் அவன் திரும்பிக்கிறான். அப்போது சடனாக அந்த கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு டேரக்டர் கத்திட்டு இருக்க. அப்போ புவா அங்கே வந்துட்டு, நீங்கள் இங்கே இருக்கிற ஆவிகளுக்கெல்லாம் மரியாதை பண்ணீங்களான்னு கேட்குறா. அதுக்கு டேரக்டர், அதெல்லாம் இல்லை, நீ இதெல்லாம் நம்புறியான்னு கேட்க. அப்போ புவா சொல்கிறா, ஆமாம், நம்ம இதெல்லாம் நம்பி தான் ஆகணும். யாரையாவது அனுப்பி அந்த சடங்குக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹின் பயத்தில் முழிச்சிட்டு இருக்கான். புவா ஹின்ட்டு கேட்குறா, நீ எதுக்கு இப்படி மூஞ்சியை வச்சிட்ருக்கன்னு கேட்க. அதுக்கு ஹின், ஒன்றும் இல்லை, எனக்கு சுசு வருது அப்படின்னு கிளம்புறான். அப்போ நப்சிப் ஜீன்ட்டு கேட்டுட்டு இருக்கான், நீங்கள் எதுக்கு வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க. அப்போ தம் அங்கே வரான். கேமரா ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும், நீ ஜீனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜீன் கேட்குறான், ஏன் நம்ம ஷூட்டிங்லாம் எடுக்க வேணாமா? அந்த எடுக்க சொன்ன கிளைண்ட் எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு கேட்க, அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது நப்சிப்பும் ஜீனும் ரூமுக்கு போகிறாங்க. நப்சிப் கேட்குறான், என்னாச்சு ஜீன் அப்படின்னு கேட்டுட்டு அவனுக்கு வாட்டர் கொடுக்குறான். அப்போது அந்த டயத்தில் ஹின் அந்த ரூமுக்கு வந்துட்டு ஜீனோட சார்ஜரை கொடுக்குறான். அப்போது ஜீன் சொல்கிறான், நான் இதை தான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்ல. அப்போது ஹின் சொல்கிறான், நீ புவாவை பார்த்தியா? அவள் ஏதோ விசித்திரமாக நடந்துக்கிறா. நான் சார்ஜர் வாங்குறதுக்காக நைட்டு உன்னோட ரூமுக்கு வந்திருந்தேன். அப்போது உன்னோட ரூம் லாக்காக இல்லை, அதனால் நான் உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன். அப்போது அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, நீ கனவுல இரு ஜீன் அப்படின்னு கேட்குது. அப்போது ஹின் பயந்துட்டே ஜீனோட பெட்ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போது ஜீன் படுத்துட்ருக்க. ஜீன் மேலே புவா ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி உக்காந்துட்ருக்கா. அப்படியே புவா சிரிச்சிட்டு திரும்ப. அப்போ ஹின் பயந்துட்டே அவன் ஓட பார்க்குறான். அப்போ ஹின் அப்படின்னு கூப்பிடுற மாரி அவனுக்கு வாய்ஸ் கேட்குது. ஹின் பயந்துட்டே அப்படி கண்ணை மூடிட்டு திரும்புகிறான். ஆனால் அங்கே புவா இல்லை. ஹின்க்கு பயமாயிடுச்சு. அவன் சார்ஜர் எடுத்துகிட்டே அப்படி ஓடி வந்துட்டான். அப்போ அந்த டோர் தானாகவே லாக் ஆகுது. இதை அவன் சொல்லிட்டு இருக்க. அப்போ ஜீன், நீ போய் சொல்கிற, நைட்டு என்னோட ரூமுக்கு புவா வந்த மாதிரி எனக்கு தெரியல, நான் எப்போவும் டோரை லாக் பண்ணி தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஹின் கேட்குறான், அப்போ எப்படி உன்னோட சார்ஜர் என்கிட்ட வந்ததுன்னு கேட்க. அப்போது ஜீன் அப்படி சார்ஜரே பார்த்துட்ருக்கான். இப்போ நைட் ஆயிடுச்சு. டேரக்டர் அப்படியே வந்துட்டுருக்க. புவா பேய் மாதிரி உட்காந்துட்டு ஏதோ உயிரோடு இருக்கிறத தின்னுட்டுருக்கா. அப்படி திரும்புகிற வாய் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. இப்போ டேரக்டர் அதை பார்த்துட்டு பயந்துட்டு பயங்கரமாக கத்திகிட்ருக்காரு. ரூமில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் கத்துற சவுண்ட் கேட்குது. தம்மும் இங்கே என்ன நடக்குதுன்னு வந்துட்டான். இப்போ எல்லாரும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க, அது டேரக்டரோட வாய்ஸ் தான் அப்படின்னு. இப்போ டேரக்டர் அப்படியே கத்திகிட்ருக்க பயத்தில் எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க. புவா அப்படியே பேய் மாதிரி சிரிச்சிட்ருக்கா. எல்லாரும் அப்படி பயந்துட்டே பார்த்துட்ருக்காங்க. புவா, எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்க. ஜீன் கையில் வாட்டர் பாட்டில் இருக்குது. அவன் கொடுக்க போகிறான். எல்லாரும் வேணாம் வேணான்னு சொல்கிறாங்க. நப்சிப்பும் பயந்துட்டே வேணா ஜீன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜீன் அவங்க பேச்செல்லாம் கேட்காம அவன் பக்கத்தில் போய் கொடுக்குறான். புவா அவனை பார்த்துட்டே அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஜீனோட மேலே ஏறி உக்காந்துடுறா. அப்போ எல்லாரும் புவா பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. அப்போ புவா ஜீனை கொலவெறியோட பார்த்துட்டே அப்படி பக்கத்தில் வந்துட்டே இருக்கா. அப்போ எல்லாரும் அவளை பயந்துட்டே அப்படி பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. அப்போ அவள் கத்த ஆரம்பிச்சிடுறா. அவளை பிடிச்சிட்டு இருக்கிறவங்களும் பயங்கரமாக கத்திகிட்ருக்காங்க. அவளை கொண்டு போய் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிடுறாங்க. இப்போ புவா என்னை வெளியில் விடு விடுன்னு கத்திகிட்ருக்க. திடீர்னு அவள் வாய்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. எல்லாரும் டோரில் காதை வச்சு கேட்டுட்ருக்காங்க. திடீர்னு புவா கத்த ஆரம்பிச்சிடுறா. எல்லாரும் விழுந்தடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க.
டைரக்டர் கத்திட்டே எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. அந்த வழியே முடிஞ்சிருச்சு. இங்கே வழியை காணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு போயிட்டு இருக்காங்க. வெளியில வந்துட்டு எல்லாரும் கேதர் ஆகி நின்றுட்டு புவாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருக்க. அப்போ நப்சிப் சொல்றான், நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்களோ அது கிடையாது. இப்போ ஜீன் புவாவோட ரிலேட்டிவ்கிட்ட யார்ட்டையோ பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் இனிமே ஷூட்டிங் எடுக்க முடியாதுன்னு எல்லாரும் பயத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்போ நப்சிப்பும் சரி இதுக்கு மேல ஷூட்டிங் வேணாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிடுறான். ஜீன் அங்கிருந்து வந்துட்டு இன்னும் நமக்கு ஷூட்டிங் முடியலை, இதை எடுக்க நிறைய பணம் போட்டிருக்காங்க, புவாக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா, அவங்களோட சிஸ்டர்கிட்ட பேசினேன், அவன் மன அழுத்தத்தில் தான் இருக்காளாம், மெடிசின் எடுத்துக்கிட்டா சரியாயிரும் அப்படின்னு ஜீன் சொல்கிறான். எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க என்னது ஒன்றும் இல்லையான்னு. அப்போ ஹின் சொல்கிறான் என்னது ஒன்றும் இல்லையா, அப்போ பேய் பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜீன் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ டைரக்டர் பயந்துட்டே இல்லை நானா வரல ஷூட்டிங் எடுக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜீன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான் என்ன நடக்குது இங்கே, இன்னும் எல்லாரும் பேயெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களா, இப்போ ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஜீன் உடம்புல ஏதோ ஏறின மாதிரி இருக்குது, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்போ டைரக்டர் பயங்கரமாக பயந்துட்டு கத்திட்டு இருக்க. நப்சிப் எழுப்புறான் ஜீன் எந்திருங்கன்னு. நீ எப்படி எழுப்புனாலும் சரி ஜீன் எந்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டே புவா அங்கேருந்து வந்துட்டு இருக்கா. அச்சோ பேய் புவா வந்துட்டா. அப்போ எல்லாரும் பயந்துட்டே இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தம் அப்படியே புவான்னு கூப்பிட்டுட்டே அவள் பக்கத்தில் அப்படி போயிட்டே இருக்கான். அப்போ புவா டச் பண்ணுறா, தம் மயக்கம் போட்டு அப்படி விழுந்துடுறான். இப்போ புவா பேய் அப்படியே சிரிச்சிட்டு இருக்க. எல்லாரும் பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அப்போ புவா ஷூ அப்படின்னு சொல்கிறா. அப்போ எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நப்சிப் மட்டும்தான் இருக்கான். ஜீனை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ புவா சொல்லிட்டே வரா, நீ இந்த மரண தூக்கத்தில் விழுந்துரு அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்க. அப்போ நப்சிப் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். இப்போ பேய் புவா சிரிச்சுட்டே ஒரு சொடக்கு போட்டுட்டு அப்படி மயங்கி விழுந்துடுறா. அப்போ ஜீன் மேலே பேய் ஏறின மாரி எந்திருக்கிறான். எனக்கு உண்மை வேணும் அப்படின்னு கேட்குறான். நீ என்ன பொய் சொல்கிற, இங்கே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தது அவனை ஏமாத்த தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நப்சிப் ஆமான்னு சொல்கிறான். நான் இது எல்லாமே ஜீனுக்காக தான் பண்ணேன், ஜீனோட வாழ்க்கையில் நான் திருப்பியும் முக்கியமானவனாக ஆகணும், அதுக்காக தான் பண்ணேன்னு சொல்கிறான். அதுக்கு ஜீன் கேட்குறான், அதனால் நீ தேர்ந்து எடுத்தது பொய் அப்படி தானே அப்படின்னு கேட்க. அப்போது நப்சிப் ஆமாம் நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு வேற என்ன பண்ணேன்னு தெரியலன்னு சொல்கிறான். இப்போ ஜீன் சொல்கிறான், நீ சொல்கிற எல்லாத்துக்குமே ஜீன் தான் காரணம், ஜீனுக்காக தான் பண்ணேன்னு சொல்கிற, ஆனால் இது எல்லாமே நீ உன்னோட சந்தோஷத்துக்காக தான் சூழ்ச்சி பண்ணியிருக்க அப்படின்னு ஜீன் சொல்கிறான். அப்போது நப்சிப் சாரி கேட்குறான், நான் இது பண்ணது எல்லாமே உங்களுக்காக தான், உங்களோட புது கதையை நீங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட மறைஞ்சு போகிற மாதிரியே எனக்கு தோணுச்சு, இப்படிலாம் பண்ணது எல்லாமே உங்களை லவ் பண்ணுறது தான் காரணம்னு சொல்ல. அப்போது உனக்கு வேணுங்கிற மாதிரி தான் நான் நடந்துக்கணும், நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் ஒரு கன்னை திடீர்னு எடுக்க. நப்சிப் பயந்துட்டே பக்கத்தில் வர பார்க்குறான். அப்போது ஜீன் சொல்கிறான், நீ பக்கத்தில் வராத, நான் சத்தியம் பண்ணுறேன் ஜீன், நீ நிரந்தரமான தூக்கத்தில் நீ இப்போ விழ போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ணிக்க போகிறான். அப்போது நப்சிப் பயந்துட்டே நான் கெஞ்சி கேட்குறேன், இனிமேல் நான் இப்படி எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு அந்த கன்னை திருப்பி கொடுத்துருங்க ஜீன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், இப்போ ஜீன் செத்து போயிட்டா உன்ன மாதிரி ஒரு பொய்க்காரன்ட்ட இருந்து அவன் தொலைவாக வந்துடலாம்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போது நப்சிப்க்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் ஜீன் சாகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் ஜீன் சாகக்கூடாதுன்னா அப்போ நீன்னு சொல்லிட்டு நப்சிப்பை ஷூட் பண்ண போகிறான். 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நப்சிப் அப்படியே கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஜீன் ஷூட் பண்ண போகிறான். ஷூட் பண்ணிட்டான். பார்த்தா அந்த கன்ல இருந்து தண்ணி வருது. இப்போ ஜீன் குழந்தை சிரிச்சிட்டு இருக்கான். நீ சத்தியம் பண்ணலன்னு கேட்குறான். அப்போ எல்லாரும் எந்திரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டைரக்டர் புவாட்ட நீ தூங்கிட்டியா அப்படின்னு கேட்க. இப்போ புவா எந்திருக்கிறா. அதுக்குள்ளே இது முடிஞ்சிருச்சா, உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சான்னு கேட்குறா. என்னங்கடா இது எல்லாரும் கோலுமாலு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நப்சு பாவமாக எல்லாரும் எந்திருக்கிறத பார்த்துட்டு இருக்கான். பாவம் நம்ம செல்லக்குட்டி. இப்போ எல்லாரும் பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. புவா பண்ணது அப்படியே உண்மை மாதிரியே இருந்ததுன்னு சொல்லிட்டு ஜீன் அப்படியே நப்சுப்பை பார்த்துட்டே இருக்க. நப்சுப் அந்த கன்னை தட்டி விட்டுட்டு என்ன ஜீன் இது எல்லான்னு சோகமாக ஆயிட்டு பாவமாக ஜீனை ஹக் பண்ணுறான். பாவம் நம்ம செல்லாக்குட்டி ரொம்ப துடிச்சு போயிட்டான். அப்போ நப்சுப் செல்லமாக கோவப்பட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு கேட்க. அப்போ ஜீன் சொல்கிறான், நீ மட்டும் இப்போ என்ன பண்ண, நான் திருப்பியும் சேர வரும்போது
நீ கோவப்படுறியா? நம்ம 2 பேரும் இப்படி தான் இருக்க போகிறோமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லிட்டு இப்படி பிளான் பண்ணிட்டு அப்படின்னு கேட்க, அப்போ நப்சிப் சிரிக்கிறான். அப்போ ஜீன், நீ இப்போ எதுக்கு சிரிக்கிற? நான் நிஜமாக தான் கேட்குறேன்னு சொல்ல, அதுக்கு நப்சிப் சொல்கிறான், நீங்கள் ஏதோ பிளான் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஹிண்ட்டை அந்த சார்ஜரை கொடுக்கும்போது பார்த்தேன். ஆனால் நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நப்சிப் சொல்கிறான். ஆக மொத்தத்தில் 2 பேரும் சொதப்பிட்டாங்க. அப்போ நப்சிப் கேட்குறான், நான் எந்த இடத்துல சொதப்புனேன்னு கேட்க, அப்போ ஜீன் சொல்கிறான், நான் தூங்கி எஞ்சி வரும்போது நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு நப்சிப் சிரிக்கிறான். அப்போ ஜீன் கேட்குறான், அப்போது நீ என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யான்னு கேட்க, அப்போது நப்சிப், இல்லை எல்லாமே உண்மை, எனக்கு தோணுனதை நான் அப்படியே உங்கள்கிட்ட சொன்னேன். நான் இப்போலேருந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்களும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், நான் உங்கள்கிட்ட பேச வந்தால் நீங்கள் கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கணும்னு சொல்கிறான். அப்போ நம்ம குழந்தை பையனும் சரின்னு சொல்கிறான். அப்போ நப்சிப் சொல்கிறான், இப்போலேருந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே சொல்லுவேன், நீங்களும் அப்படி தான் சொல்லணும்னு சொல்ல, அப்போது ஜீனும் ப்ராமிஸ் பண்ணுறான், சாரி கேட்குறான் உன்னை இப்படி கஷ்டப்படுத்தினதுக்கு அப்படின்னு. அதுக்கு நப்சிப் சொல்கிறான், பரவாயில்ல, நம்ம கதையில் இப்படி ஒரு மோதல் இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும்னு சொல்ல, அப்போது ஜீன் கேட்குறான், இப்போ நீ என்ன நினைக்கிறன்னு கேட்க, அப்போ நப்சிப் செல்லக்குட்டி யோசிச்சுட்டே காதல்னு சொல்கிறான். அப்போ நம்ம குழந்தை பையன் வேணும்னே வாமிட் வர மாதிரி பண்ணுறான். அப்போ நப்சிப், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, அப்போ ஜீனும் காதல்னு சொல்ல, அப்போ நப்சிப் அவ்வளோதானான்னு கேட்குறான். அதுக்கு ஜீன், நீயும் அவ்வளோதானே சொன்னேன்னு கேட்க, அப்போ நப்சிப் அதுக்கும் மேலேன்னு சொல்ல, அப்போது ஜீன் வந்துட்டு திடீர்னு கிஸ் பண்ணிடுறான். 2 பேரும் அப்படி ஹார்ட்டாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாரும் குஜால் ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம குழந்தை பையனுக்கு ஷை ஆயிடுச்சு. அவன் நம்ம செல்லாக்குட்டியை அப்படி தள்ளி விடுறான் ஷை ஆகிட்டே. அப்போ எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க, நம்ம இதுக்கு தான் காத்துட்டு இருந்தோன்னு. அப்போ 2 பேரும் ஹாப்பி ஆகிட்டு அப்படி ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜீன் குழந்தை பையன் நப்சிப்க்கு கேக் கொண்டு வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சர்ப்ரைஸ் கொடுக்குறான். அப்போ ஜீன் சொல்கிறான், உனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்னு சொல்ல, அப்போ நப்சிப் சொல்கிறான், நீங்கள் என்னோடய வாழ்க்கையில் இருக்கிறதுனால நான் ஏற்கனவே சந்தோஷமாக தான் இருக்கேன்னு நம்ம செல்லாக்குட்டி சொல்ல, அப்போ எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஜீன் குழந்தை ஷை ஆகிட்டு இருக்கான். அங்கே தான் டிஃபி, மாக் எல்லாருமே இருக்காங்க. இப்போ டேரக்டர் நப்சிப்க்கு விஷ் பண்ணுறாரு, நீ எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும், நீ அடுத்து ஆக்ட் பண்ண போகிறேன்னா நானே டேரக்டராக இருக்கணும்னு சொல்ல, அதுக்கு நம்ம செல்லாக்குட்டி, நான் அடுத்து நடிக்கணும்னா எனக்கு ஜோடியாக ஜீன் தான் இருக்கணும்னு சொல்ல, அப்போ ஜீன் ஷை ஆகிட்டே உன் கனவுல தான் அது நடக்கும்னு சொல்கிறான். அப்போ புவா விஷ் பண்ணுறான், நீங்கள் எப்போவும் இப்படி தான் சேர்ந்துருக்கணும், திருப்பியும் சண்டை போடக்கூடாது, நான் திருப்பியும் அந்த மாதிரி பேயாலாம் மாற விரும்பலைன்னு சொல்லிட்டு கோவமாக அப்படி டேபிளை தட்ட, அப்போ ஹின் பயப்படுறான், போதும் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறான். டேரக்டர் புவாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு, உன்னை பார்த்தா அந்த ஆனபெல் பேயே பயப்படுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ புவா கேட்குறா, நான் என்ன அவ்வளோ பயமாவா இருந்தேன், நான் க்யூட்டாக தானே இருந்தேன் ஜீன் அப்படின்னு கேட்க, அப்போது ஜீன் குழந்தையும் சிரிச்சுட்டே, ஆமாம் நீங்கள் க்யூட்டாக தான் இருந்தீங்கன்னு சொல்கிறான். அப்போ டிஃபியும் தம்மும் எஞ்சிட்டு அவங்களோட மேரேஜ் இன்விடேஷனை கொடுக்குறாங்க. ஹின் ஜீன்கிட்ட கேட்குறான், உனக்கும் நப்சிப்க்கும் எப்போ மேரேஜ்னு கேட்க, இப்போ செல்லாக்குட்டிக்கும் குழந்தை பையனுக்கும் ஷையாக இருக்குது, அவங்க வெக்கப்பட்டு இருக்காங்க. அப்போது ஜீன் சொல்கிறான், உனக்கு நான் மேரேஜ் பண்ணுறதை பார்க்கணுமா இல்லைன்னா ஓசி சாப்பாடு வேணுமான்னு கேட்டுட்ருக்கான். அப்போ எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க, மாக் மட்டும் எஞ்சி போயிட்டு B52 அந்த ட்ரிங்க் வாங்கி அவன் குடிக்க போகிறான். ஆமாம் இது அதில். அப்போ டிஃபியும் வந்துட்டு, உனக்கும் இந்த ட்ரிங்க் பிடிக்குமா ஏய் மாதிரின்னு கேட்க, அப்போ மார்க் சொல்கிறான், இல்லை நான் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை குடிக்கிறான். பாவம் நம்ம மாக்கு இன்னும் ஏய் ஞாபகமாகவே இருக்கான். எப்படி இருக்கான் ஏய்ன்னு கேட்க, அப்போ டிஃபி சொல்கிறா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவனுக்கு பெருசாக எந்த வேலையும் கிடைக்கல, சின்ன சின்ன வேலை அவன் பார்த்துட்ருக்கான். நப்சிப்பையும் ஏயும் லவ்வர்ஸ்னு நினைக்கிறதுனால அவனுக்கு வேற எந்த வாய்ப்பும் கிடைக்கல, நப்சிப்பும் இப்போ நடிக்க வரல அப்படின்னு சொல்கிறா. அப்போ திடீர்னு ஏயோட என்ட்ரி ஆகுது. அவன் அப்படியே எல்லாரும் எட்டி பார்த்துட்டு இருக்க, அவன் கொஞ்சம் சோகமாக தான் இருக்கான். அப்போ கையில் ஒரு கிஃப்ட் வச்சுட்டு ஒரு பேப்பரில் எழுதி இதை அந்த டிஃபீட்டை கொடுத்துருங்கன்னு அவன் கொடுத்துட்டு போகிறான். யார்ட்டையோ ஒருத்தன்ட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், நான் உனக்காக ஒரு வேலை மாடலிங்கில் பேசி வச்சுருக்கேன், உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா என்கிட்ட சொல்லுன்னு கேட்க, அவன் தான் ஏயோட பாய் ஃப்ரெண்டா. முன்னால் ஏய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு சண்டை வந்துச்சுல, அப்போ பாய் ஃப்ரெண்டுன்னு அவங்க திட்டிகிட்டு இருந்தாங்கல்ல ஒருத்தனை, அவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஏய் வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். அப்போது டிஃபீட்டை அந்த கிஃப்டை வந்து கொடுக்குறான். அவள் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்குறா, இதை தயவு செஞ்சு நப்சிப்ட கொடுத்துரு,
நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டிஃபி அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ டிஃபி ஏயான்னு பார்த்துட்ருக்க. அப்போ மார்க் கிளம்ப போகிறான். அப்போ டிஃபி வேணாம் போகாதன்னு சொல்கிறா. அதுக்கடுத்து ஒரு இருட்டான இடத்துல காட்டுறாங்க. அப்போ நப்சிப் சொல்கிறான், ஜீன் நீங்கள் அப்படியே படுத்துக்கோங்க ஜீன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜீன் கேட்குறான், நீ திருப்பியும் ஏதாவது என்கிட்ட விளையாண்டுன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்க. நப்சிப் செல்லக்குட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்க, குறும்பு பண்ணாதீங்க ஜீன்னு சொல்லிட்டு இருக்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல. நப்சிப் ஜீன் கண்ணில் கட்டியிருக்கிறத எடுக்கிறான். 2 பேரும் அப்படி படுத்துட்டே நப்சிப் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அங்கே எடுத்து வச்ச ஸ்டில்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கான். அப்போது ஜீன் குழந்தைக்கு ஹாப்பியாக இருக்குது. நீ பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ், நீ எப்போவுமே என் கூட தான் இருக்கணும்னு சொல்கிறான். அப்படியே 2 பேரும் லவ்வோட பார்த்துட்ருக்க. நப்சிப் செல்லாக்குட்டி கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படி ஹாட்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஜீன் நான் உனக்காக ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நப்சிப்க்கு அவனோட கையில் பிரேஸ்லெட் போட்டு விடுறான். அவனும் அதே மாதிரியே ஒன்று போட்டுக்கிறான். அப்போது நப்சிப் கேட்குறான், நீங்கள் வாங்கினதான்னு கேட்க, அப்போது ஜீன் இல்லை இது எங்கள் அப்பா கொடுத்தது, இதை கொடுக்கும்போது உனக்கு எப்போ தெளிவாக அவன் கூட தான் இருக்கணும்னு தோணுதோ அவன்கிட்ட நீ அப்போ கொடுக்கணும், உனக்கு தோணலைன்னா நீ திருப்பியும் என்கிட்டயே கொடுத்துருன்னு சொன்னாங்க அப்படின்னு அவன் சொல்ல, நப்சிப் கேட்குறான், இப்போ உங்களுக்கு தெளிவு வந்துருச்சான்னு கேட்க, அப்போது ஜீன் குழந்தை இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்கிறான். இப்போ இந்த ட்ராமாவில் உள்ள எல்லா ஹாட்டான கிஸ் சீனை ஃபுல்லாத்தையும் காட்டுறாங்க. ஒரு கிஸ் சீனை பார்த்தாலே என்னோட சின்ன இதையும் தாங்காது. இப்போ ஒட்டுமொத்த கிஸ் சீனையும் காமிச்சிட்டு இப்போ ஃபைனலாக வேற ஹாட்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரூமில் ஃபுல்லாக அந்த பீச்சில் எடுத்த க்யூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படியே இந்த ஸ்பெஷல் எபிசோடை முடிச்சிடுறாங்க. நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ஃபைனல் எபிசோட் முடிக்கும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ ஸ்பெஷல் எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இப்படி ஒரு சின்சியராக லவ் பண்ணுற லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னு நான் விஷ் பண்ணிவிட்டு இந்த எபிசோடை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். பாய் காய்ஸ்.